அதுவும் ஒரு ஸ்டீரியோ டைப் பிரேக் பண்ணுறதுக்காகவா இல்லை? அப்படிலாம் இல்லை. நான் ஷெட்யூல் போட்டது வந்து 30 days தான் போட்டேன். பட் ஒரு படம்ன்றது டீம் ஒர்க் தானே. எனக்கு தெரியாது நான் சீக்கிரமாக ஒரு 2-3 டேக்கில் ஓகே ஆகிடும்லாம். ஸோ அப்படி பண்ணும்போது என்னோடய ஆக்டர்ஸ் எல்லாமே சப்போர்ட் இருந்துச்சு. டெக்னீஷியன்ஸ் குறிப்பாக கேமராமேனாக இருக்கும். மெயினாக ஒரு படத்தோட செட்டில் இருக்கிறது கேமராமேன் டீம் தான். டைரக்ஷன் டீம் 4 பேர் தான் இருப்பாங்க, கேமராமேன் டீம் தான் லைட் மேன் எல்லாருமே. ஸோ எனக்கு கேமராமேன் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்ததுனால அது பாசிபிள் ஆச்சு. அது வந்து திட்டமிட்டு பண்ணணும்லாம் கிடையாது. அப்படி எனக்கு தெரிஞ்சு யாராலுமே பண்ண முடியாது. எந்த படமாக இருந்தாலும் ஒரு இந்த டேஸில் முடிக்கணும்னு நினச்சா அது முன்ன பண்ண தான் ஆகுமே தவிர இவ்வளோ டிராஸ்டிக்காக பாதியெல்லாம் முடியாது. எனக்கு அப்படி நடந்தது வந்து என்னோடய டீமோட சப்போர்ட் தான். ஆக்டர்ஸ் எல்லாருமே கூட. ஏன்னா நான் கண்டினியூஸாக ஷூட் பண்ணேன். நான் லஞ்ச் பிரேக்லாம் விட்டவே இல்லை. இவங்கெல்லாம் நான் சாப்பிடவே இல்லை, ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஸோ யாருமே அப்படி கோச்சிக்கவே இல்லை. ஸோ என்ன நீங்கள் இப்படி கண்டினியூஸாக ஷூட் பண்ணுறீங்கன்னா யாருமே கேட்கல. எல்லோரும் ரொம்ப நம்பினாங்க. ஸோ அதனால் அது பாசிபிள் ஆச்சு. அது வந்து இல்லை அந்த மாதிரிலாம் எனக்கு நான் பிளான் பண்ணி எனக்கு என்ன எடுக்கணும்னு எப்பவுமே தெரியும். அது மட்டும் தான் நான் ஷூட் பண்ணுவேன். வேறு யாரும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் எடுக்க மாட்டேன். அது எனக்கு பழக்கம். ஸோ அப்படின்னும் போது என்ன நம்பினாங்க எல்லாருமே. நான் இதுதான் ஓகே அப்படின்னா அதை நான் ஃபஸ்ட்டு ஒரு டேரக்டர் ட்ரஸ்ட் பண்ணணும்ல, கேமராமேன் ட்ரஸ்ட், டீமே ட்ரஸ்ட் பண்ணணும். ஏன்னா படத்தை நான் எழுதியிருக்கிறத வந்து நான் என்னோட இமேஜினேஷன் ஒன்று இருக்கும்ல, அதுதான் நான் எடுக்கிறேன்றதை கூட இருக்கவங்க முதல்ல நம்பணும். அதை நம்பாத போது தான் நமக்கு சிக்கல்கள் வரும். எனக்கு இதில் எல்லாரும் நம்பிட்டாங்க, அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். டைரக்டர் சார், ஜெயச்சந்திரன் வணக்கண்ணா சார். இப்போது பெண் சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை எடுத்திருக்கீங்க. ஏற்கனவே லிஜோ வந்து இன்னொரு படம் நடிச்சிருந்தாங்க, காதல் என்பது பொது உடைமை அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட அதை வந்து பெண் சுதந்திரம் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் இந்த படத்தில் நீங்கள் வந்து 2 பெண்களுக்கு இடையில் உள்ள ஒரு பிரச்சனையை தான் நீங்கள் காரணம் பண்ணிருக்கீங்க. ட்ரெய்லர் பார்த்தா அப்படி தெரியுது. நீ என் புருஷனை கேட்க வந்தியா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க, ஒரு டைலாக் வருது. நீங்கள் இந்த பெண் சுதந்திரம்ன்றதை வந்து எந்த வகையில் வரையறுக்கிறீங்க? அதுவும் இல்லாமல் இப்போது அமெரிக்காவிலேருந்து நிறைய இந்தியர்களை வந்து வெளியேற்றினாங்க. நிறைய ஆண்கள் தான் வந்தாங்க. அவங்களுக்கு கையில் விலங்கு காலில் விலங்கு போட்டு கொண்டு வந்தாங்க. அது எந்த வகையில் பார்க்குறீங்க? அது ஒரு சுதந்திரமா? இல்லை இந்தியா வந்து சுதந்திரமாக தான் இருக்குது. போர் விமானத்தில் கொண்டு வந்து இங்கே இந்தியாவில் இறக்குனாங்க. இதை பற்றியெல்லாம் அவங்களோட கருத்து ஏதாவது கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆனால் கையில் விலங்கு வந்து ஆணுக்கு போட்டாலும் தப்பு தான், எந்த மனிதருக்குமே போட்டாலும் தப்பு தான். அது ஒன்று. இது குறிப்பாக இது பெண்ணிய படமே இல்லை. ஆக்சுவலாக இது வந்து நான் ஒரு ஆணாக இருக்கிறதுனால குறிப்பாக இது பெண்ணிய படம் இல்லை. பெண் விடுதலை என்பது எல்லாருக்குமானது தான். ஸோ வந்து பெண் விடுதலை பற்றி இந்த படம் பேசலை. நான் கண்டிப்பாக பெண் விடுதலை என்பது பெண்ணுக்கானது, அது ஒரு பெண்ணை பெற்றுக்கொள்வாள். நான் ஒரு ஆணாக அதை பற்றி பேசணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லணும், உங்ககிட்ட கேட்பேன். நீங்கள் இல்லை, நான் வந்து இப்போது இந்த பக்கத்தில் போனீங்கன்னா இங்கேருந்து பாருங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதே தான் தோணும். ஆமாம், இல்லை அது நான் ஒரு நான் அதை வந்து ஒரு சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன். இல்லை மையம்ன்றது அதான் எனக்கு என்ன நான் முதல்ல என்னது இல்லை கற்புன்றலாம் நம்பிக்கையே இல்லை. அது வந்து அதுதான் ஓகேவா. நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் ஜென்டில் அப்படின்னு நான் சொல்கிறனாலே, நீங்கள் பெண் என்பவள் மென்மையானவள், அழகானவள், அப்புறம் வந்து பியூட்டிஃபுல் உமன் தான் சொல்கிறோம். ஆனால் அவங்களுக்கு நம்ம ஜென்டில் சொல்ல மாட்டோம். ஆண் என்பவன் வீரமானவன் கம்பீரமானவன் சொல்கிறோம். ஆனால் அவங்களுக்கு ஜென்டில்ன்ற வைக்கிறோம்ல. இந்த ஸ்பேஸ் தான் நான் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்சாக இருக்கும் நான் நம்புறேன். ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லலாம் இது யார் ஜென்டில் உமன் அப்படின்ற. அதான் அது இல்லை, நீங்கள் லேடிஸ்ன்ற கேள்வி மைக்கில் கேட்டுறேன் சார். இப்போ எல்லா இடத்துலையும் பேசும்போது பெண்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது. மகளிருக்கு தான் இலவச பஸ் பாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் சார் லியோ சார் பேசும்போது கூட சொன்னார், இது பெண்ணியத்தை பற்றிய படம் தான், பெண்ணியத்தை பற்றி எல்லாம் என்னென்னமோ பேசுகிறாங்க, ஆனால் பெண்களுக்கு சரியான விடுதலை இன்னும் கிடைக்கல அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பெண்ணியல் பற்றி பேசலை அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ என்ன கன்ஃபியூஷன் சார் இந்த படத்தில்? இல்லை கதாசிரியராக நான் தான் அந்த கதை என்னன்றது சொல்ல முடியும்ல, ஆஸ் அ டேரக்டராக. அது ஒரு பெர்ஸ்பெக்டிவாக கூட இருக்கலாம். மேபி ஒருத்தருக்கு பார்வை மாறனா அவர் வேறு அதான். பட் ஆஸ் அ டேரக்டராக நான் இந்த படத்தை வந்து என்னவா பார்க்குறேன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறேன். இப்போ அவர் சார் கேட்ட மாதிரி யார் ஜென்டில்னாரு, இப்போ அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அந்த படத்தோட ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம படம் பார்த்த பிறகு கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் இதை பற்றி இன்னும் பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த கதையின் நாயகன் அப்படியா? அப்படிலாம் காட்டல சார். அதாவது உன் ஃப்ரெண்டா? கதையின் நாயகன் வந்து வேறு ஒரு வடிவத்தில் வேறு ஒரு நிறத்தில் இருக்காரு. நாயகிகள் 2 பேருமே சிவந்த நிறத்தில். சார் ஆக்சுவலாக சூப்பர் சார். இது ஆக்சுவலாக வந்து எனக்கு நான் வந்து 3 நாளுக்கு முன்னாடி அரியை கூப்பிட்டேன்னு சொன்னல. ஏன்னா நான் முதல்ல இந்த கதையை பண்ணும்போது நான் வந்து அரிக்கு சொல்லிடுவேன், நான் பண்ணேன் ஒரு நைட்டு. என்னன்னா இந்த மாநிலத்தில் இருக்கிற ஒருத்தரை நம்ம வந்து கேஷ் பண்ணக்கூடாது அப்படின்றது நான் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி
ட்ரை பண்ண ஆக்டர்ஸ் இருக்காங்களே அவங்க யாருமே வந்து நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெர்ஸ்பெக்டிவோ ஒரு ஷேப் அவங்ககிட்ட வரல. அப்புறம் எனக்கு ஒரு நாள் தோணுச்சு, நானே அப்படி முதல்ல நினைக்கணும், நிறத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றதுனால அப்படி நம்ம நினைக்கக்கூடாது, கதை ஒரு கதாபாத்திரம்னு வச்சு அப்படின்றதுனால தான் நான் திருப்பி இதுக்கு போனேன். ஸோ இப்போ ஒரு கேள்வி வருது, இந்த கேள்வி எழுதும்போது எனக்குமே எடுக்கும்போது இருந்துச்சு, அப்படி நினைக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து இப்படி போயிட்டேன் சார். ஸோ நான் கலர் நான் பார்க்கல. லிஜோ மேடம், ஹரி வந்து எல்லா படத்திலும் நல்லா தான் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்து உங்களை கேரக்டர் தான் கத்தி வருது, குக்கர் வருது, நீங்கள் என்ன பண்ணீங்க? கிரைம் சப்ஜெக்டாக என்னது இது? ஹரி எந்த படத்தில் நல்லவனா நடிச்சாரு? பெரும்பாலும் பார்த்தா நல்லா. இது வந்து கிரைம் சப்ஜெக்டா, அவரை நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் அவரை எதுவுமே பண்ணல. இல்லை, இது ஒரு க்ரைம் சப்ஜெக்ட் எல்லாம் இல்லை. நான் இங்கே எல்லாரும் முன்னாடியே பேசின மாதிரி நிறைய விஷயங்கள்ல நிறைய பேரோட பெர்ஸ்பெக்டிவ்ஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு படம். பட் இது த்ரில்லர் சப்ஜெக்டே இல்லை. நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இது என்ன ஜானரில் வேற படம். கரெக்டு சார். இன்னொரு கேள்வி, அதாவது பெரும்பாலும் படங்கள் வந்து தமிழ் படங்கள் வந்து வெளிநாட்டு படங்களை தழுவித்தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்மையான ஒரு சோகம் இதில் படர்ந்துருக்க மாதிரி தெரியுது இந்த படத்தில். ஆனால் இதே நேரத்தில் 2 விமன் இந்த சோஃபியா லாரன் நடித்த படம் ஒன்று முன்னே வந்தது. 2 விமன் சோஃபியா லாரன் நடித்த படம். ஓகே. அது வந்து 2 பெண்களை பற்றியது தான், அம்மா மகளை பற்றியது தான். அந்த இதை தழுவி கதையை காப்பியா அப்படின்னு கேட்குறீங்களா? காப்பியான்னு கேட்கல, தழுவல் இன்ஸ்பிரேஷன்றது உருட்டு தானே. இன்ஸ்பிரேஷன் அந்த வச்சுட்டு வரலாம்ல. இது ஒரு பெண்ணு, அது ஒரு பெண்ணு. இல்லை ஆக்சுவலாக எனக்கு நீங்கள் சோஃபியா ஆடணுன்னே நானே லைட்டாக அப்படியே அப்படி ஒன்று யாருன்ற மூஞ்சி ஞாபகமே வரல எனக்கு அந்த அளவுக்கு தான். ஸோ அப்படி எதுவுமே இல்லை கண்டிப்பாக. இது சார் ஆக்சுவலாக அது ரொம்ப ரொம்ப ஈஸியான காமனான கதை தான் சார். ரொம்ப பயங்கரமான யோசிக்கலாம், ரொம்ப பழைய கதை தான். மேபி அது வந்து ப்ரெசென்ட் பண்ண பிளேட்டு தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நமக்கு ரொம்ப பரிச்சயமானது தான் அந்த படமே. நான் வந்து நம்புறேன்னா சார், பணக்காரன் ஏழை எல்லாரும் வந்து யாராக இருந்தாலும் 90 விழுக்காடு அதிகமான நேரம் வந்து நம்ம வீட்டில் தான் சார் செலவிடுறோம். எல்லாருக்கும் வீடுன்னு ஒன்று இருக்குது, குடும்பம்னு ஒன்று இருக்குது. அந்த குடும்பத்தில் இருக்கிற விஷயங்களை வச்சு தான் நான் ஒரு கதையாக நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு ரியல் லைஃப் கனெக்ஷன் தான் இருக்குமே தவிர படம் தழுவலாம் இல்லை சார். என் வாழ்க்கையிலும் தழுவல் இல்லை, அதுவும் சொல்லிடுறேன். ஜோஷுவா இங்கே சொல்லுங்கள். முதல்ல வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு நல்ல படத்தை அழகாக எடுத்திருக்கீங்க. அதே மாதிரி காஸ்ட்டுமே நல்ல பிரமாதமான ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு படம்னாலே ஒரு பயம் இருக்கும், ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படமாக பண்ணலாமேன்னு. இந்த மாதிரி ஒரு பொய்ட்ரிக்கான படம் பண்ணணுங்கிற இன்டென்ஷன் எப்படி வந்தது? இல்லை முதல்ல நீங்கள் எழுதின கதையா ஃபஸ்ட்டு இதான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி? இல்லை, இது கமர்ஷியல் படம் தான். தியேட்டருக்கு வர எல்லா படமும் கமர்ஷியல் படம் தான். புரியுது. சில அந்த ஸ்பேஸை சொல்கிறேன். நிறைய பேர் கேட்பாங்களா, ஆர்ட் சினிமா ஆர்ட் தான், அந்த ஆர்ட் சினிமா நார்மல் சினிமான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த படம் இப்படி தான் பண்ணணும்னு நான் திட்டமிட்டு தான் எடுத்தேன். எனக்கு இது கமர்ஷியல் எல்லாருக்குமே இது கமர்ஷியல் படம் தான். இது காமெடி இருக்குது, எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஃபைட் இருக்காது, அந்த மாதிரிலாம் இருக்குது, அந்த மாதிரியான ஸ்பேஸ் இருக்காது. பட் நம்ம யதார்த்தமாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்பேஸ் கமர்ஷியல் படம் தான். என்ன நான் சொன்ன மாதிரி தியேட்டருக்கு வர எல்லா படம் கமர்ஷியல் படம் என்னோட புரிதல் இருக்குல்ல, அதை நான் புரிஞ்சுக்கிட்டு தான். நீங்கள் வந்து தியேட்டருக்கு வரும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது உங்ககிட்ட இருந்து. சினிமாக்களை மட்டும்தான் அந்த சினிமாவோட பியூட்டியாக தான் நான் நம்புகிறேன். ஏன்னா ஆர்ட் ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மியூசிக்கு, பெயிண்டிங், லிட்ரேச்சர் இது எல்லாமே வந்து படிக்கிறவங்களுக்கு முதலீடு தேவையில்லை. நீங்கள் மியூசிக்கை வந்து நார்மலாக ஃப்ரீயாக கேட்கலாம், ஆர்ட்டை வேடிக்கை பார்க்கலாம், லிட்ரேச்சர் நீங்கள் லைப்ரரியில் போய் ஃப்ரீயாக படிக்கலாம். பட் சினிமாவுக்கு மட்டும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு படம் இருக்குது, அது தியேட்டருக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு வேல்யூபிளாக இருந்தால் தான் நாங்களே இது பண்ணுவோம். ஸோ அதனால தான் அது கண்டிப்பாக அது கமர்ஷியல் படம். கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். கோ டைரக்டர் சார். சார் கோ டைரக்டரா? யார் அது ப்ளூ ஷர்ட்? அவர் கோ டைரக்டர்லாம் இல்லை. யார் கோ டைரக்டர்? கோ ப்ரொடியூசர். கோ ப்ரொடியூசரா? பிஆர்ஓ சொன்னதுனால கேட்குறேன். அது கொடுங்க சார். கோ ப்ரொடியூசர் சொல்லுங்கள். என்னன்னா நீங்கள் ஸ்டேஜில் பேசணும்னு சொன்னீங்க, ஆணாதிக்கத்தை பேசுகிறவங்களாம் செருப்பால் அடிக்கணும்னு சொன்னீங்க. செருப்பால் அடிக்கணும்னு இல்லை இல்லை, நீங்கள் சொன்னீங்க ஸ்டேஜில், அது எல்லாருமே வீடியோ கூட இருக்கும், நீங்கள் சொன்னீங்க. ஏன் அவ்வளோ கோவம் உங்களுக்கு ஆணாதிக்கத்து மேலே? இல்லை, இந்த படத்தோட செருப்பால் அடிக்கிற மாதிரி இருக்கணும்னு சொன்னீங்க. செருப்பால் அடித்தா மாதிரி வசனம் எழுதியிருக்காரு யுகபாரதியாரன். அப்படி ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு இந்த சமுதாய கட்டமைப்பில் ஆண் பெண் அந்த 2 பேர் சேர்ந்து ஒரு ஒரு நேர்கோட்டில் போகும்போது தான் அந்த சமுதாயம் சரியான பாதையிலையும் இயங்க முடியும். அது இப்போ இல்லை, எப்போதுமே அப்படி தான். ஆனால் நமக்கு அதை வந்து ஈஸியாக நம்ம இக்னோர் பண்ணிட்டு போய்ட்றோன்றது என்னோட ஒரு கவலையாக இருக்குது. ஈஸியாக இக்னோர் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது என்ன சொல்கிறது, அண்ணன் ஞானவேல் ராஜா சொன்ன மாதிரி நான் அந்த பொண்ணு ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் என் பொண்ணுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கேன், என் ஒய்ஃப் ஃப்ரீயாக போயிட்டு வரலாம். இது என்ன கொடுக்கறதுக்கு நீ யார்? இதுவே வந்து ஒரு ஆணாதிக்க சாதி மனப்பான்மை தான் சொல்ல வரேன் நான். சாதி பேசுகிறோம், மதம் பேசுகிறோம், எல்லாமே பேசுகிறோம். ஆனால் ஆணாதிக்கம் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு சொன்ன மாதிரி ஆக்ட்ரஸ்ன்ற பேரை யூஸ் பண்ணுவோம், ஹீரோயினின்ற பேரை யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஹீரோயின்ற சொல்லுவாங்க, ஆர்டிஸ்ட், காமன் ஆர்டிஸ்ட். அந்த சாதி அந்த அந்த ஆதிக்க மனப்பான்மை தான் வந்து
ஒழிக்கணும்னு சொல்கிறோம். நான் இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்களே நம்ம சொல்லிக்கலாம். ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கலாம். நான் அப்படி கிடையாதுங்க. ஒரு லேடி வந்தாங்கன்னா நான் சீட்டில் உட்காந்துருந்தா உடனே நான் சீட்டை கொடுத்துருவேன், என் சீட்டை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி மனசு எல்லாருமே எனக்கு ஏற்கனவே உரித்தானது தான் வந்து இந்த சமுதாயத்தில் இருக்குது, அதை தான் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. அது தப்புன்னு சொல்ல வரேன் நான். இது வந்து எல்லாருக்குமான சமமான உலகம். அந்த உலகத்தில் irrespective ஆஃப் ரிலீஜன், மதம், இனம், சாதி எல்லாத்தையும் சார்ந்து இருக்கிற அந்த சமுதாயத்தில் எல்லாருமே பெண்ணை வந்து ஆணுக்கு கீழே தான் பார்க்குறாங்க, பலவீனமாக பார்க்குறாங்க. சார் இப்போ தமிழ்நாட்டில் இருந்து எல்லா நாட்டிலையும் சரி பெண்ணை வந்து கீழே தான் பார்க்குறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் நம்ம ஒரு விஷயம் இப்போ நம்ம மேரேஜ் ஆகிட்ட பிறகு ஃபஸ்ட்டு என்ன போடுறோம், இவரோட மனைவியின் பெயராக. இப்போ என் பேர் வந்து மோகன்ராஜ். இப்போ நம்ம எழுதும் போது ஐயா நான் சமுதாயத்தில் நீங்கள் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு போகிறத நான் சொல்ல வரல. நல்லா சார், இது ஃபார்மாலிட்டி கிடையாது சார், இது ஃபார்மாலிட்டி கிடையாது. இது சரிங்களா, பெண்ணை வந்து நம்ம முன்னிலைப்படுத்திக்கிறோம். நம்ம இப்போ கூட நம்ம பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் சில விஷயத்தை சில தவறு நடக்க தான் செய்யுது. அதை வந்து நீங்கள் வந்து ஃபார்மாலிட்டி சொல்லவே கூடாதுல்ல சார். இல்லை, என்னோட பாயிண்ட்டுக்கு சொல்கிறேன் நான். என்னோட பார்வையில் இப்போ நீங்கள் ஒரு பத்திரிக்கையில் போடுறீங்க, ஒரு இன்விடேஷன் போடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணன் சொன்ன மாதிரி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொல்கிறாங்க. இது வந்து வழக்கம், ஸ்டீரியோ டைப். இது அதை தான் வந்து இயக்குனர் ஜோஷோ வந்து அதை அழகாக உடைச்சிருக்காரு, சூப்பராக உடைச்சிருக்காரு. அது வந்து அருமையான வரிகளும் அங்கே சேர்ந்துருக்கு. ஓகேங்களா, நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலி இப்போ நம்ம சொன்னது என்னன்னா, அந்த கோர் தீம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு ஆம்பளை என்ன வேணா பண்ணலாம், ஒரு ஆம்பளை என்ன வேணா பண்ணிட்டு அதை சாதிக்கலாம், அதை வந்து நல்லதுன்னு சொல்லலாம், இல்லை அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா, அதை ஏற்றுக்கிற சமுதாயம் தான் நம்ம இருக்கோம். அதுதான் இருக்கணுன்றதான் சொல்ல வராங்க ஆக்சுவலாக. ஸோ அதை நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு முழுசாக புரியும். டேரக்டர் சார் கொடுங்க. டாக்டர் சார் நீங்கள் படத்தில் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அந்த சாங்ஸ் ஒன்று காட்டியிருக்கீங்க, கண்ணாடியை உடைச்சிட்டு அந்த பெண் வந்து பொட்டு தாலி எல்லாம் எடுக்கிறாங்கன்ட்டு. ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம தாலிக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுப்போம். சரிங்களா, பெண்கள்னாவே தாலி, குடும்பத்து பெண்கள்னாவே அந்த விஷயத்தை வந்து மறக்கவே மாட்டாங்க யாருமே. சரிங்களா, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை உடைச்சிருக்கீங்க. இது தமிழ்நாட்டில் எந்த வித சாத்தியம் இல்லைண்ணா. ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொல்கிறீங்களே தமிழ்நாட்டில் அப்படி, அது வந்து நம்ம எல்லா மக்களோட கருத்தாக நான் சொல்ல முடியாதுல்ல. என்னோட கற்பனையாக நான் அது ஒரு கதை வச்சுருக்கேன். படத்தில் வரும்போது அது கோர்வையாக வரும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒட்டுமொத்த மக்கள், தமிழ்நாட்டு மக்களோட பிரதிநிதியை நம்ம என்னையும் நான் சொல்ல முடியாது, உங்களையும் சொல்ல முடியாது. அது உங்களோட ஒரு கொஸ்டினாக நீங்கள் வைக்கிறீங்க. இது சினிமான்றதுனால நம்ம படத்தை பார்த்துட்டோன்னா அது ஒன்றும் கிளியராக டிஸ்கஸ் பண்ண முடியும் நான் நம்புகிறேன். இவ்விழாவிற்கு வந்திருந்து சிறப்பித்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும். தேங்க்யூ ஸோ மச். பொதுவாக வந்து எல்லா படமே வந்து நல்லா இருக்குது ஒரு படம் அப்படின்றது வந்து ஊடகத்து மூலியமாக, பத்திரிகை மூலியமாக தான் நம்ம தெரிஞ்சுப்போம். அப்படி இருக்க சூழலில் நான் அந்த மாதிரி இதெல்லாம் நல்ல படம் தேடி பார்த்து படித்ததெல்லாம் ஊடகத்து மூலியமாக தான். இன்றைக்கி நான் ஒரு இயக்குனராக வந்திருக்கேன். கண்டிப்பாக என் படத்தையும் அது மாதிரி மக்கள்கிட்ட இப்போ கொண்டு சேர்க்கும்போது இன்னும்